ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியா vs இங்கிலாந்து சீரீஸ்க்கான ஸ்குவாட் அனாலிசிஸ். அது மட்டும் இல்லாமல் ருத்ராஜ் கைக்வாட், ரஜத் பட்டிதார், யசஸ்வி ஜெய்ஸ்வால் இவங்க ஏன் ஸ்குவாடில் எடுக்கலை அப்படின்னு நிறைய கான்ட்ரவர்சிஸ் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஐபிஎல் டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரோஹித் சர்மா வந்து ரஞ்சி ட்ராஃபி ப்ளே பண்ண போகிறாரு அப்படின்ற நியூஸஸ்லாம் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பிசிசிஐ வந்து புது ரூல்ஸ்லாம் போட்டிருக்காங்க. இதை பற்றி இந்த வீடியோவில் தனித்தனி செக்மெண்ட்டாக பார்க்கலாம் வாங்க. ஹாய் கைஸ், ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இந்தியா vs இங்கிலாந்து T20 சீரீஸ்க்கான இந்தியன் ஸ்குவாடை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்தியாவோட பிளேயிங் லெவன் வந்து எப்படி இருக்க போகுதுன்னா சஞ்சு சாம்சன் அண்ட் அபிஷேக் சர்மா தான் ப்ராபப்ளி ஓப்பன் பண்ண போகிறாங்க. நம்பர் 3 திலக் வர்மா, நம்பர் 4 வந்து சூரியகுமார் யாதவ், நம்பர் 5 நிதிஷ்குமார் ரெட்டி, நம்பர் 6 ரிங்கு சிங், நம்பர் 7 ஹர்திக் பாண்டியா, நம்பர் 8 அக்சர் பட்டேல், நம்பர் 9 வருண் சக்கரவர்த்தி, நம்பர் 10 ஹர்ஷ்தீப் சிங், நம்பர் 11 பார்த்தீங்கன்னா முகமது ஷமி ஒரு பெரிய இன்ஜுரிக்கு அப்புறம் திரும்ப வர்றாரு. இதுதாங்க மோஸ்ட் ப்ராபப்ளி இந்தியாவோட பிளேயிங் லெவனாக இருக்க போகுது. இதில் வேணால் ஒரு சேஞ்ச் வேணால் கண்டிஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி மாறலாம். சேப்பாக்கில் ஒரு மேட்ச் இருக்குது, நீங்கள் வந்து வாஷிங்டன் சுந்தர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பேட்டிங் ஆர்டர்லேருந்து யாராச்சும் எடுக்கணும். யார் எடுப்பீங்க? எந்த ஒரு இது வந்து சீட்டு கட்டு மாதிரி இருக்குது. எந்த ஒரு சீட் எடுத்தாலும் மொத்தமாக கவுந்துடும். அப்படி ஒரு பேட்டிங் லைனப் தான் இருக்குது. இன்றைக்கு ஒரு பிரிட்டி குட் லெஃப்ட் ரைட் காம்பினேஷன்ஸ் நல்லா இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த ஸ்குவாட் வந்து எப்படி பண்ணுவாங்க. ருத்ராஜ் கைக்வாட், ரஜத் பட்டிதார், யசஸ்வி ஜெய்ஸ்வால் வந்து ஏன் ஸ்குவாடில் எடுக்கலை அப்படின்ற நிறைய கான்ட்ரவர்சிஸ் போயிட்டுருக்கு. ருத்ராஜ் கைக்வாட்டை வந்து ஏன் எடுக்கலைன்ற கேள்வி எனக்குமே இருக்குது. ஏன்னா அவரோட இன்டர்நேஷனல் ஸ்டாட்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஒரு 39 ஆவரேஜ் வச்சுருக்கக்கூடிய ஒரு பிளேயர். அது மட்டும் இல்லாமல் 143 ஸ்ட்ரைக் ரேட்டில் விளையாடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். அவர் வந்து ஏன் எடுக்கலைன்றது தெரியல. நீங்கள் வந்து அபிஷேக் சர்மாவுக்கு பதில் ருத்ராஜ் கைக்வாட்டை கூட்டிகிட்டு போயிருக்கலாம் இந்த சீரீஸ்க்குன்னு சொல்லலாம். ஏன்னா அபிஷேக் சர்மா வந்து நிறைய ட்ரிக்கி கண்டிஷன்ஸில் வந்து மாட்டிக்கிறாருங்க. அவர் வந்து எப்படி சொல்கிறது, வேரியஸ் கண்டிஷன்ஸில் வந்து அவரால் சரியாக பர்ஃபார்ம் பண்ண முடியல. ருத்ராஜ் கைக்வாட் கிட்ட நல்ல அடாப்டன்சி இருக்குது, ஆனால் அபிஷேக் சர்மா கிட்ட அந்தளவுக்கு அடாப்டன்சி இல்லையோ அப்படின்னு தோணுது. அது மட்டும் இல்லாமல் அபிஷேக் சர்மாவால் இன்னிங்ஸை வந்து ஆங்கர் பண்ணி கடைசி வரையும் எடுத்துகிட்டு போக முடியுமான்னு கேட்டால் தெரியல. அது மட்டும் இல்லாமல் ருத்ராஜ் கைக்வாட் வந்து நல்லா அடாப்டன்சி இருக்குது. அவர் வந்து சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இன்னிங்ஸை வந்து ஆங்கர் பண்ணி கடைசி வரையும் எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு பிளேயர். அவர் வந்து எடுத்துகிட்டு போயிருக்கணும். நீங்கள் வந்து இல்லை எனக்கு வந்து லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன் வேணும் அப்படின்னு யோசிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து யசஸ்வி ஜெய்ஸ்வாலை கூட்டிகிட்டு போயிருக்கணும். யசஸ்வி ஜெய்ஸ்வாலும் ட்ரிக்கி கண்டிஷனில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்னிங்ஸை நல்லா ஆங்கர் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். அவரால் வந்து அடாப்டன்சி நிறைய இருக்குது. அவர்கிட்ட சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பொறுமையாகவும் ஆட முடியும், தூக்கி தூக்கி அடிக்கவும் முடியும். அப்படின்ற ஒரு பிளேயரை வந்து நீங்கள் வந்து விட்டுட்டு அபிஷேக் சர்மாவுக்கு போயிருக்கக்கூடாதோ அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எனக்கு இருக்குது. யசஸ்வி ஜெய்ஸ்வால் அண்ட் ரிஷப் பண்ட்டை வந்து நெக்ஸ்ட் டெஸ்ட் கேப்டனாக வந்து இந்தியா பார்க்குறாங்க அப்படின்ற நிறைய நியூஸஸ்லாம் வந்துட்டுருக்கு, பார்த்துட்ருக்கோம். கௌதம் கம்பீர் வந்ததுக்கப்புறம் இந்தியா வந்து பெரிய பர்ஃபார்மன்ஸ் எதுவும் கொடுக்கலையோ அப்படின்ற ஒரு இது வந்து தாட் வந்து இருந்துகிட்டே இருக்குது. பங்களாதேஷ் அகெயின்ஸ்டாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. பட் நியூசிலாண்டுக்கு அகெயின்ஸ்டாக டெஸ்ட் கிரிக்கெட்டில் நம்ம வந்து ஹோம் சீரீஸை வந்து லாஸ் பண்ணோம். அது வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் வந்து ஏற்படுத்துச்சு ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் நமக்கு வந்து. அதனால தான் நம்ம வந்து பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியில் வந்து நம்ம வந்து வின் பண்ணியே ஆகணும் அப்படின்ற அந்த சுச்சுவேஷனில் வந்து மாட்டிக்கிட்டோம். அதனாலே கூட இந்தியா வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ணலை. அந்த ப்ரெஷர்னாலேன்னு கூட சொல்லலாம். பொறுத்திருந்து பார்க்கலாங்க கௌதம் கம்பீர் உடைய கோச்சிங் எப்படி இருக்குன்ட்டு. ஏன்னா இந்த சீரீஸ் வந்து இந்தியா கன்ஃபார்ம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியே ஆகணும். வர பிப்ரவரியிலேருந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபியும் ஆரம்பிக்குது. பிப்ரவரி 19ஆம் தேதியிலேருந்து மார்ச் 9ஆம் தேதி நடக்குது. சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கான ஸ்குவாடும் இன்னும் வந்து இந்தியா அனௌன்ஸ் பண்ணலை. பும்ராவோட இன்ஜுரி வந்து ஒரு கன்சிடராக இருக்குது. நீங்கள் வந்து பும்ரா இல்லாமல் நீங்கள் வந்து எப்படி ஸ்குவாடு வந்து எப்படி எடுக்க போகிறாங்கன்னு தான் தெரியல. அவரோட இன்ஜுரி கன்சர்ன் தாங்க ரொம்பவே கவலைக்கிடமாக இருக்குது. ஏன்னா பிசிசிஐ வந்து இது வரைக்கும் எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுமே அனௌன்ஸ் பண்ணலை பும்ராவோட இன்ஜுரி பற்றி. இது வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க ஸ்குவாடு அப்படின்றது வந்து தெரியல. கூடிய சீக்கிரம் இந்த வீக்லேயே கூட இந்த ஸ்குவாடு வந்து அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த செக்மெண்ட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா ஐபிஎல் டேட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மார்ச் 21 மே 25 வரையும் நடைபெறும் அப்படின்ற நியூஸஸ் வந்து வந்திருக்கு. இது வந்து அஃபிஷியல் நியூஸஸ். இது வந்து சாம்பியன் ட்ராஃபி வந்து எந்த விதத்துலையும் அஃபெக்ட் பண்ணக்கூடாதுன்ற காரணத்துக்காக இந்த டேட்ஸ் வந்து தள்ளி போயிருக்கு. ஆல்ரெடி நியூஸ் படி பார்த்தீங்கன்னா மார்ச் 14 வந்து ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்ற மாதிரியான நியூஸஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சு. ஏன்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 19ஆம் தேதியிலேருந்து மார்ச் 9ஆம் தேதி வரையும் நடக்கவிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு 5 days கேப்பில் வந்து பிளேயர்ஸ் வந்து அவங்களோட கேம்புக்கு போய் ஜாயின் ஆகிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும்.
அவங்களோட ஃபிசிக்கல் ஹெல்த் மட்டும் இல்லாமல் மென்டல் ஹெல்த்தும் ரொம்பவே அஃபெக்ட் ஆகும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக ஐபிஎல் வந்து ஒரு 2 வீக்ஸ் வந்து தள்ளி போயிருக்கு. மார்ச் 21 ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லி பிசிசிஐ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிசிசிஐ வந்து புது ரூல்ஸ்லாம் போட்டிருக்காங்க டீம் இந்தியாவுக்கு. ஏன்னா அவங்களோட ஃபேமிலியை வந்து 2 வீக்ஸ் மட்டும்தான் அவங்க கூட வந்து எந்த சீரீஸ் இருந்தாலும் கூட்டிகிட்டு வரணும். 2 வீக்ஸ்க்கு அப்புறம் அவங்க ஃபேமிலி வந்து அவங்க கூட இருக்கக்கூடாது, திரும்பி போயிடணும் அப்படின்ற புது ரூல்ஸ் வந்து போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிளேயர்ஸ் வந்து அவங்களுக்காக ஒதுக்கப்பட்ட பஸ்ஸில் மட்டும்தான் வந்து ட்ராவல் பண்ணணும் அப்படின்ற விஷயமும் சொல்லியிருக்காங்க பிசிசிஐ வந்து. ரோஹித் சர்மா வந்து ரஞ்சி ட்ராஃபி விளையாட போகிறாரு அப்படின்ற மாதிரி நிறைய நியூஸஸ் வந்துட்டு இருந்துச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் அவரும் ரஞ்சி ட்ராஃபிக்கான மும்பை டீமில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. நேற்று நடந்த ப்ராக்டிஸ் செஷன்லேயும் வந்து கலந்துட்டுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஆர்சிபி ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு குட் நியூஸ் சொல்லணும்னா, ஜேக்கப் பெட்டேல் நல்ல ஃபார்மில் இருக்காருங்க. நேற்று நடந்த பிக் பேஷ் லீக் மேட்ச்சில் 3 ஓவர்ஸில் 2 விக்கெட்ஸ், அது மட்டும் இல்லாமல் 50 பால்ஸில் 87 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. நல்ல ஒரு யங் டேலண்ட். லாஸ்ட் இயர் வில் ஜாக்ஸை வந்து அவங்க சரியாக யூட்டிலைஸ் பண்ணல. முதல் 7 மேட்ச்சில் அவருக்கு வந்து சான்ஸ் கொடுக்கல. அந்த மாதிரி ஜேக்கப் பெட்டேல் வெளியே உட்கார வைக்காமல் அவருக்கு நல்ல சான்சஸ் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக அவர் வந்து ப்ரூவ் பண்ணுவார். இந்த மாதிரி கிரிக்கெட் சம்மந்தமான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் அண்ட் நியூஸஸ் தெரிஞ்சுக்கணுன்னா கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.